எம்ஜிஆர் கடந்து போகும்போது எம்ஜிஆர் ஒளிக சிவாஜி வாழ்க அப்படின்னா வண்டி நின்றுச்சான். எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. 99% எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை கூட கிடையாது. ரிக்ஷா ஓட்டுற ஒருத்தனுக்கு எப்படிங்க டிசம்பர் 24 ஞாபகம் இருக்கு? மறுநாள் அண்ணா வராரு, எந்திரிச்சு சொல்கிறாரு, என்னுடைய இந்த புற்றுநோய்க்கான செலவுகள் எல்லாவற்றையும் எனது தம்பி எம்ஜி ராமச்சந்திரனே பார்த்துக்கிட்டாரு. இவர் நினச்சாலும் சரி, எழுதுனதுக்கு ஏதோ எம்ஜிஆர் 200 அமிச்சிட்டாரு போல் அப்படின்னு. மாதம் வந்துச்சான். அவர் இறக்கும் வரையில் 200 அவருக்கு வந்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி எத்தனை 1000 பேருக்கு அந்த 200 எம்ஜிஆருக்கு இவரை தெரியுமா? இல்லை இவர் ஓட்டு போடுவார்னு எம்ஜிஆர் அமிச்சாரா? இல்லை எம்ஜிஆருக்கு அனுப்பணுன்னு அவசியம் இருக்குது? மற்றவனுங்களாம் அருணாக இருப்பவர் கொண்டு உருவிட்டு விட்டாங்க. எம்ஜிஆரை கௌரவமாக அந்த இது தொப்பி கண்ணாடி எல்லாம் அவர் சம்பாதிச்சு அந்த வாட்சி உட்பட. அதில் தான் நான் சொன்னேன், ராசா கண்டிப்பாக போடுறேன் ராசா, தீய சக்தின்னு வேறு சொல்லிட்டேன், ரெட்டையிலை தான் அங்கே ஓட்டுன்னு ஜனங்க குத்துவாங்க. இதில் விஜய்க்கு நான் பர்சனலாக சொல்ல விரும்புவது, எம்ஜிஆர் என்றாலே ரெட்டையிலை தான். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலிப் சார் வணக்கம் சார். எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதையொட்டி நம்ம அவரை பற்றின விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம். அவர் இறந்து 38 வருடங்கள் ஆயிருக்கு. இன்னமும் அவர் எப்படி இவ்வளவு ரெலவெண்ட்டாக இருக்கார்? இப்போ சமீபத்தில் ஈரோடு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தா, எம்ஜிஆர் பொது சொத்து, நாங்கள் உபயோகப்படுத்துறதை யாரும் ஆட்சேபனை பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறார். அதாவது இப்போ இருக்கிற ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சியில் இந்த அளவுக்கு எம்ஜிஆரை தூக்கி வச்சு அவர் புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாராங்கிறது வேற. ஆனால் அந்த ரெலவென்ஸ் ஆச்சரியமாக இருக்குது சார். அதே மாதிரி கார்த்தி இப்போ இருக்கிற இளம் நடிகர் எம்ஜிஆரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து எம்ஜிஆரை பற்றி அப்படி பேசுகிறாரு. எங்கே போனாலும் எம்ஜிஆர் கிட்டேருந்து உதவி அடைந்தவர்கள், எம்ஜிஆர் கிட்ட டெய்லராக இருந்தவர் எம்ஜிஆரோட நினைவு தினத்தை ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கிறாரு. அவர் வீட்டில் ஒருத்தவங்க இறந்த மாதிரி அந்த அன்பை எல்லாரும் பொழியிறாங்க. 38 வருடங்களுக்கு அப்புறமாவும் இந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக எப்படி இருக்காரு சார்? எம்ஜிஆர் ஏதோ ஒரு வகையில் எம்ஜிஆருடைய அந்த மனிதாபிமான உதவிகள், எம்ஜிஆருடைய அந்த, அதான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, உங்கள் பிரச்சனையை உங்கள் கோணத்திலேருந்து பார்க்கக்கூடிய அந்த மனிதர், இது யாருக்குமே வராத ஒரு விஷயம். ஒருத்தர் பொண்ணு கல்யாணம் நிச்சயிச்சுட்டு 4 இடம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் எம்ஜிஆரை போய் பார்க்கக்கூடாதுன்னு. அவர் போய் எம்ஜிஆரை பார்த்தோன்னே எவ்வளோ செலவு என்னன்னு கேட்டு உடனே அதுக்காக வேலைகள் பண்ணி கொடுப்பாரு. அது பெரும்பாலும் வெளியும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னா, அவர் நினச்சா ஒரு எவ்வளோ, நான் ஒரு 10,000 தரேன்பா, 20,000 தரேன்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பாண்டியன் ஒரு தடவை ஒரு இது பேசியிருந்தார், ஜீவா அவர்களுக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு. மோகன் அவங்க அப்பா பாலதண்டாயுதம் நினைக்கிறேன், பாலதண்டாயுதமும் இன்னொருத்தரும் பார்க்கலான்னு. பாண்டியனுக்கு அவ்வளோவா எம்ஜிஆரை ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்காரு, ரொம்ப இது பெருசாக இது இல்லை. சரி போய் பார்க்கலாம், யார்கிட்ட போய் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ, இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவாவை தூக்கி வச்சு அரசியலுக்கு பேசி அப்படி பேசின இப்படி பேசின பலரும் ஜீவாவுக்கு சிலையா, ஐயோ கட்டாயம் வைக்கணுங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம், இப்படியே நழுவுனாங்களே தவிர பெரிய அளவில் யாரும் உதவி பண்ணல. எங்ககிட்டயே அவன் பண்ண வசூலெல்லாம் ஒன்றுமே ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கோம், பத்தலை. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்றப்போ எம்ஜிஆரை பார்க்கலான்னு, எங்களுக்கு உடன்பாடு இல்லை எம்ஜிஆரை போய் பார்க்கலான்னு. அவர் அப்புறமா அங்கே போனால் இங்கே வாடினாங்க, அங்கே இருந்தாங்க. அப்புறம் ஷூட்டிங் இருக்கிற இடத்துக்கு போனோன்னே வந்தார், ஜீவாவுக்கு செலவுன்னு எவ்வளோ செலவாகும்னு கேட்டார் முதல்ல. அதுக்கு பிறகு எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இல்லை நாங்கள் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம், நாங்கள் அதை மற்ற இதுக்கு வச்சுக்கிங்க, என்ன செலவாகுதோ அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வந்துச்சு. இந்த மாதிரி 1 2 இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு அனுபவங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் எம்ஜிஆரை கடுமையாக திட்டி எழுதுவாராம், அவ்வளோ கடுமையாக கேவலமாக திட்டுவாராம் எழுதுறது இதெல்லாம். ஒரு நாள் எம்ஜிஆர் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்லோ பண்ண சொன்னாராம். அங்கே ஒருத்தர் உளுந்து கிடக்குறாரு பாருங்கள் அப்படின்னு, அவராக பாருங்க அப்படின்னு. அவ்வளோ கவனிச்சிருக்காரு. உடனே போய் பார்த்துட்டு சார் அவர் தான் சார், என்னென்னா மது போதையில் கிடக்குறாரு.
தூக்கிட்டு போய் வீட்டில் இது பண்ணிவிட்டு தகவல் இது பண்ணால் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இது குடிச்சு லிவர்லாம் கெட்டு போச்சு, இந்த மாதிரி ஆகிடும். உடனே ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க, சேர்த்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், ஏன்னா செலவானாலும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவரை ரெடி பண்ணி அவருக்கு குடும்பத்துக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காராம். இவரை மறுபடியும் திட்டி எழுதுகிற எல்லாம் பண்ணுறாராம். கொஞ்ச நாள் கழித்து அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு எல்லா இதுவும் பண்ணி கொடுத்தாரு எம்ஜிஆர். இது யாருக்குமே தெரியாது. அந்த பத்திரிகையாளர் கொஞ்சம் பேர் எம்ஜிஆருக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் தன்னை திட்டினார் இது பண்ணாலும் எதுவுமே பார்க்கல, அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு ஒரு வேடிக்கையாக ஒரு இது சொல்லுவாங்க. எம்ஜிஆர் முதல்ல ஷூட்டிங் போகும்போது சிவாஜியை பார்க்க வந்த ஒரு ஊர்லேருந்து வண்டி கட்டிட்டு வந்தவங்க ஸ்டுடியோவில் அந்த பக்கம் போகிற வழியில் அங்கே இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் கடந்து போகும்போது எம்ஜிஆர் ஒலிக சிவாஜி வாழ்க அப்படின்னா வண்டி நின்றுச்சான். எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இறங்கி வந்து தம்பி பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம், உள்ளதாக இருப்பார், நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். போயிட்டு அவர் ஆள் விட்டு சொல்லியிருக்காரு போல். சிவாஜி அவருக்கு என்ன ஷூட்டிங்னா பிஸியோ என்ன தெரில, அவர் வரல. திரும்பி ஒரு லஞ்சுக்கு போகும்போது இவங்கள பார்க்குறாரு. என்ன ஒன்றும் வரல, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்லைன்னு டக்குன்னு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாராம். மறுபடியும் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது எல்லாரும் எம்ஜிஆர் வாழ்க சிவாஜி ஒலிகன்றாங்க. ஒன்றும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தம்பிக்கு உள்ள வேலை இருக்கும், இது பண்ணுறேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி இந்த வைரமுத்து எழுதினார்னு சொன்னல, கூட்டம் முடிந்து மாநாடுக்கு வந்தவர்கள் கலைத்து உறங்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கான காலை உணவையும் ஏற்பாடு செய்துவிட்டு சென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு. அதுதான் எம்ஜிஆர். அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி பேசினால் நமக்கு வியாபாரம் ஆகும். எம்ஜிஆரை பற்றி படம் எடுத்து அதை பற்றி பேசினா, அவர் கார்த்தி சொல்கிறாரு, அவர் வழக்கமாக அவங்க அப்பாக்கிட்டேருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் விளையாட்டு பிள்ளைங்க தானே, எப்போ பார்த்தாலும் அப்பாவை ரொம்ப பேசுவார், யூடியூப் போய் கேட்டுக்கிட்டுன்ற மாதிரி இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அவர் சிவாஜியை பற்றி தான் அதிகம் பேசுவார், புராணங்கள் இதிகாசங்கள் பற்றி பேசுவார். எம்ஜிஆரை பற்றி பேசுனது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். எம்ஜிஆரை பற்றி கதை எடுக்கும்போது அது காரண காரியத்தோடு இவர் பலரையும் பேசியிருக்கலாம், அப்பாக்கிட்டையும் பேசியிருக்கலாம். அதில் தான் அவர் எம்ஜிஆரை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சோன்னா அவர் ரொம்ப இதாகிட்டு அதுதான் அவர் மேடையில் பேசுகிறாரு. இவ்வளோ நான் நினச்சிலாம் பார்க்க முடியாதுங்க, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு எம்ஜிஆர் அப்படின்னு. இதுதான் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது. அவர் அந்த நான் என் பிறந்தனையோ இல்லாட்டி இன்னும் 2-3 எழுதியிருக்காரு, அதுவோ இல்லை மற்ற விஷயங்களையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு செயல்களும் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும். அப்போது அந்த விஷயந்தான் இன்றைக்கி கார்த்திக் எப்படி தேவைப்படுறாரோ அதே மாதிரி விஜய்க்கு தேவைப்படுறாரு. விஜய் ஒரு அரசியல்வாதி. ஒரே ஒரு ஒற்றுமைன்னா எம்ஜிஆர் திரையிலிருந்து வந்தார், விஜய் திரையிலிருந்து வந்திருக்கிறார். அதை தாண்டி 99% எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை கூட கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லோரும் அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எம்ஜிஆர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இறந்து 38 வருஷம் ஆச்சு. நீங்கள் டிசம்பர் 24 நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இல்லை நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக அவரை நினைவு கூறணுன்றதாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. ரிக்ஷா ஓட்டுற ஒருத்தனுக்கு எப்படிங்க டிசம்பர் 24 ஞாபகம் இருக்குது? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அந்த நினைவு நாள் அப்படி தானே அவங்களுக்கு தெரியுது. ஏங்க நீங்கள் போய் பாருங்கள், நான் இந்த போக் ரோட்லேயே சிவாஜி கணேசன் வீட்டுக்கு முன்னாடி அந்த கார்னர்லேயே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அந்த இது பார்க்கலாம். ஒரு பெரிய இதை வச்சு அந்த இதில் அவருக்கு இது பண்ணுவாங்க. மற்ற அந்த பகுதி மக்கள் ஆட்டோ ஸ்டாண்டுகளில், ரிக்ஷாக்காரங்க, பூ விற்கிறவங்க, சின்ன சின்ன குடிசை பகுதி குடியிருப்புகளில் எங்கேயோ ஒரு படம் வச்சு எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இந்த நுங்கம்பாக்கத்தில் வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட ஒரு குடியிருப்பு இருக்குது. அங்கே நீங்கள் எப்பவும் எம்ஜிஆர் பிறந்த நாள் நினைவு நாளுக்கு படம் வச்சு மாலை போட்டு பெருசாக பாட்டு. இன்றைக்கும் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் கட்டுறவங்க இருக்காங்கல்ல, நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் எம்ஜிஆரா மலேசியா எம்ஜிஆரா, அவர் இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்ல ஒரு வளத்தோடு வாழ்கிறாங்க. என்ன காரணம்னா எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆடுறது, எம்ஜிஆரே வந்து ஆடுற மாதிரி அந்த ஜனங்க அவ்வளோ குதூகூலமாக பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. அப்போ அது அந்த இது வந்து இன்னும் அவங்களெல்லாம் அவர் வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இது ஏன் மற்றவர்களுக்கு இல்லை, ஏன் எம்ஜிஆருக்கு மட்டும் இருக்குன்றது தான் இங்கே வித்தியாசம். அதுக்கு காரணம் அவர் ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் இந்த குடியிருந்த கோயில்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் அவர் வந்து இன்றைக்கி இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு ரிக்ஷாக்கார் யாரோ ஒருத்தர் நடிகர் தான் பதிவு பண்ணார், மயில்சாமின்னு நினைக்கிறேன். ரிக்ஷாக்கார் எம்ஜிஆர் படத்தை வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு வருமானம் ஒன்றும் இது இல்லை, இந்த படம் இருக்கிறதுனால என்னை தேடி வந்து எல்லோரும் எனக்கு கொடுக்குறாங்க, உதவி பண்ணுறாங்க அப்படின்னு.
அப்படின்னு அந்த ரிக்ஷாக்கார் சொன்னதாக அவர் பதிவு பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அந்த படம் அந்த இதெல்லாம் இப்போ அந்த தலைமுறை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும்னு வச்சிங்களேன். நான் பார்த்து பல இதில் எம்ஜிஆர் படம் இல்லாத வண்டி, ரிக்ஷாவே நான் பார்த்ததே கிடையாது. எல்லா இதுலேயும் இருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த ரிக்ஷா தொழிலாளி ரிக்ஷாக்காரன் அடிக்கும் பொழுது அவர் வந்து ரெயின் கோட் கொடுத்தாரு எல்லாருக்கும் தான் சொந்த செலவில். அதெல்லாம் இவர்கள் வேறு மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. உதவியை கூட கிண்டல் பண்ணுற உலகம் தானே இது. சார், அவர் சாதாரணமா ஒரு மழை வருதுன்னாக்கா கொடையெல்லாம் ஒரு 10 கொடை வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாராம். ஆமாம், செருப்பு வாங்கிட்டு போயிட்டு ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, அதெல்லாம் அவரு தானாவே அவருக்குள்ள இருந்த குணநலன்களா தான். உங்கள் பிரச்சனையை என் பிரச்சனையாக பார்க்குறது. இப்போ மழை வருதுன்னா நம்ம எப்படின்னா மழையை ரசிப்போம். மாடியில் இருக்கிறவன் மழையை ரசிப்பான், எப்படி பெய்யுது பாருன்னு. குடிசையில் இருக்கிறவனுக்கு அவன் உக்காந்துருக்க இடம் கூட உட்கார முடியாது. தண்ணி தேங்கிச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அவன் இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழையை ரசிக்க மாட்டீங்க. ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. அப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க. அதுதான் ரிக்ஷாக்காரர்கள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு போகிறாங்க. மழையில் அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த காலத்தில் அந்த கோணியை அப்படி ஒரு மாதிரி கவுத்திட்டு அங்கே கயிறு கட்டியிருப்பாங்க. அதுதான் ரிக்ஷாக்காரர்களுடைய பெரும்பாலும் இதாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு ரெயின் கோட்டு கொடுக்குறதுன்றது, ரெயின் கோட்டு இப்போ வேணால் இதாக இருக்கலாம். அந்த காலத்தில் அந்த ரெயின் கோட்டுன்றது ஒரு பெரிய மேல்தட்டு வர்க்கம் இருக்கவங்க மட்டும்தான் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்குற அந்த யோசனை தோணுதில்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுன்னு இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் அந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் அதற்காக பாட்டில் சொன்னீங்க மழை காட்சி. அந்த குழந்தைகள் மழை தண்ணி திரும்ப திரும்ப ஷூட் எடுப்பாங்க. அப்போ கண்டினியூட்டிக்காக தலையில் தண்ணியை ஊற்றி தான் நடக்க விட்டு தான் எடுப்பாங்க. அப்போ அதுங்களுக்கு தண்ணியில் இருந்தால் என்ன ஆகும், அதற்காக யோசித்து தண்ணியை சுட வச்ச தண்ணியாக மாற்றி அதை தான் மழை மாதிரி பொழியணும்னு யோசிக்கிறதுனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் சாப்பாடு விஷயம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி அப்படின்றத அவங்க நிலையிலேருந்து யோசிக்கிறது இருக்குல்ல, அதுதான் 32 வருடம் ஆகியும் இன்றைக்கே நினைக்க தோணுது. இதில் விஜய்க்கு நான் பர்சனலாக சொல்ல வரும்போது, எம்ஜிஆர் என்றாலே ரெட்டையில் தான். எம்ஜிஆரை நீங்கள் தூக்கிக்கிட்டு, அண்ணாவையும் தூக்கிக்கிட்டு தொகுதியாக போனீங்கன்னா அதில் வேறு தீய சக்தின்னு வேறு சொல்கிறாரு. கண்டிப்பாக தீய சக்தி தான், தலைவர் அதுக்கு தான் பாடுபட்டார், நாங்கள் கண்டிப்பாக ரெட்டையிலைக்கு போடுறேன்னு போட்டுருவோம். நடக்குமா நடக்காதா? ஏன்னா ஒருத்தர் அதிமுகலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்துட்டார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு அவர் அதிமுகவில் தான் அவர் வளர்ந்தார். நீங்கள் அமைச்சராக இருக்கார், வளர்ந்தார். அவரை பார்த்ததெல்லாம் ஜனங்க அதிமுகவை தான் பார்த்தாங்க, ரெட்டையிலையாக தான் பார்த்தாங்க. அவர் திடீர்னு திமுக போயிட்டார், ஜனங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தேர்தல் நின்றப்போ ராசா உனக்கு தான் ஓட்டுன்னு அவரை அதிமுககாரவை நினச்சி ரெட்டையிலை ஓட்டுக்கு போட்டாங்க. கடைசியில் தோற்று போயிட்டார். அதனால் விஜய் எம்ஜிஆரை யார் பயன்படுத்தணுமோ அவங்க தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிறவங்க மத்தியில் உங்களுடைய அரசியலை கொண்டு போனீங்கன்னா, எம்ஜிஆர் மாதிரியே அந்த எளிய மக்களுக்காக வருத்தப்பட்டீங்கன்னா, எதாவது பண்ணிங்கன்னா உங்களை மக்கள் நேசிப்பாங்க. மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நீங்கள் அவங்கள நேசிச்சிங்கன்னா 100 மடங்கு அவங்களுக்கு பண்ணுவாங்க. எம்ஜிஆர் உதவி பண்ணால் அந்த ஜனங்க திரும்பிட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி கொண்டு வந்து தர்றது. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு இந்த ஒரு சீப் வாழைப்பழம் நம்ம பெருசா அப்படி இல்லை. எனக்கு முடிஞ்சது என் தலைவனுக்கு நான் கொடுக்குறேன், என் மகராசன் நான் கொடுக்குறேன், இப்படி கொண்டு வந்து கொடுக்குறத அவர் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போது அந்த ஜனங்க வந்து இது ஏன் படம் எடுக்கிறதுல அவருக்கு பணச்சிக்கல் ஏதோ வருது, வெளியில் செய்தி பரவுது. ஒரு அம்மா தான் வீட்டை விற்று பத்திரத்தை இது பண்ணி எம்ஜிஆருக்கு, நோயில் இருக்காங்க அந்த அம்மா, இத்தனைக்கும் அனுப்புகிறாங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. எம்ஜிஆருக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, இஸ்லாமியர் தான் நினைக்கிறேன் அந்த அம்மா, போயிட்டு அவங்கள போய் பார்க்குறாரு, நோயில் இருக்காங்க. பணத்தை கொடுத்து கூடுதலாக இவரும் கொடுக்குறாரு. இல்லை நீ வந்து கஷ்டப்படுறேன்னு, அதனால தான் நான் கஷ்டமே படல, நான் நல்லா இருக்கேன், இந்த பாருங்கள் இந்த பணத்தையும் சேர்த்து வாங்கி, நான் வாங்கிக்க மாட்டேன், அவங்க பையன் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்புறமா அவங்க வாங்கிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் உடம்புக்கான எல்லா சிகிச்சையும் எம்ஜிஆர் இது பண்ணி அவங்க தேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் விசாரிப்பார். கடைசியில் அவங்க இறந்து போனப்போ ஒரு மகனாக இது பண்ணால், என்ன அம்மான்னு தான் அவங்கள கூப்பிடுவார், மகனாக பார்த்தாங்க. இது மாதிரி ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு இதில் 10 ரூபாவோ 100 ரூபா கொண்டு வந்து தருமா, ரசா வச்சுக்கோ கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இந்த குழந்தைகள் வந்து கொடுப்பாங்க தெரியுமா, நமக்கு ஏதாவது ஆசையாக இருந்தால் எதையாவது அது கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும், சாப்பிடு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த மக்கள் எம்ஜிஆரை அப்படி நேசித்தாங்க. இல்லாட்டி நீங்கள் பாருங்களேன், 84 நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், திடீர்னு அடி தட்டி கடை அடிப்பெல்லாம் நடக்கும். என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த செய்தி, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்ல, தகவல் பரவும். அப்புறமா போலீஸு மற்றவங்கள சொன்னோன்னா அப்புறம் வந்து அது அப்படியே அமங்கும்.
அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 84களில் எம்ஜிஆர் அங்கே இருக்கும்போது ஒளியும் ஒளியும்னு வெள்ளிக்கிழமை மட்டும் போடுவாங்க தூர்தர்ஷனில். வேற நீங்கள் அந்த பாட்டுலாம் நீங்கள் எங்கேயும் கேட்க தான் முடியும், பார்க்கலாம் முடியாது. டிவியில் வெள்ளிக்கிழமை போடுவாங்க. நாங்களாம் கூட ஏதாவது ஒர்க்கில் இருந்தால் கூட வீட்டுக்கு வந்துடுவோம் 7:30 மணிக்கு. அப்போ இருந்த லைஃப் வந்து வேற மாதிரி இருந்ததுல்ல சார்? எல்லாம் அளவோடு இருந்தது, எல்லாத்தையும் ரசிச்சாங்க. அது ஓகேங்க, ஒவ்வொரு காலத்தையும் ரசிக்கணும், அவ்வளோதான். அந்த இது இருக்குல்ல, அவருடைய அந்த ஒரு நம்மளை விட்டு எம்ஜிஆர் போயிட்டாரோன்ற பயம் இருக்குல்ல. அன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஒளியும் ஒளியும் எல்லாரும் வந்து உட்காடுறாங்கன்னா வாரம் இந்த பாட்டு கண்டிப்பாக இருந்துடும். ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரை நீராட்டினேன்னு சுசீலா பாடினது ஒளி விளக்கில். அதில் அப்படியே என்னன்னா எம்ஜிஆருக்கு அவர் வாழ்க்கையில் எல்லாமே சினிமாவிலே ரியலையும் ஒன்றா நடந்தது. எம்ஜிஆர் பொழைச்சி வராரு, இவங்க நினைக்கிறாங்க எம்ஜிஆரால் இனிமேல் நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு கூண்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பல்லாவரத்தில் கிரவுண்டில் தான் எம்ஜிஆர் வர்றாரு. காலைல விடிய காலம் 6 மணி 7 மணிக்கு அந்த இது வரவேற்பு நிகழ்ச்சி அமெரிக்காலேருந்து வந்து அங்கே நேராக அங்கே வராரு. அப்போ நான் எம்ஜிஆரை ஒரு ஊர்வலமாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூண்டில் வண்டி ஏதாச்சும் வீல் சேர் மாதிரி வருவார், கூண்டில் வச்சு ஜனங்கள்கிட்ட காமிக்கலான்ற மாதிரி. இவர் நேராக வந்து இறங்கி கடன்னு கையாட்டிட்டு அதே ஸ்டைலில் நின்னோன்னா நான் பார்த்தேங்க. திருநாவுக்கரசர் இருக்கார்ல, அழுதுகிட்டே காலில் விழுந்தார். அந்த ஏன்னா ஒரு 27 வயது இளைஞன். அப்போனா திருநாவுக்கரசருக்கு 84னா 35 வயசாக இருக்கும். 27 வயசு இப்போ இளைஞனை அமைச்சராக்குறாரு. அப்போ எம்ஜிஆர் எப்படி பார்ப்பாங்க? அழுதுகிட்டே காலில் வந்தோன்னா அப்படியே அவருடைய ஸ்டைலில் அப்படி பிடிப்பார். அப்படி பிடிச்சி தூக்கி இது பண்ணி விட்டு காரு. இன்னொருத்தர் ஒரு எம்பி ஒருத்தர் மகாராஷ்டிராவில் எம்ஜிஆர்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எம்ஜிஆர் 4777 Mark 4 அம்பாசிடர். எம்ஜிஆர் வந்து Mark 3 Mark 4 அம்பாசிடரு. எம்ஜிஆர் TMX 4777 இதை இது பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் வாங்கணும். நோ அந்த என் வண்டியை கொண்டு வா அப்படின்னு. அந்த வண்டி. இன்னொன்று பாருங்கள், எம்ஜிஆர் அந்த சிகிச்சைக்கு போனால் அந்த செலவுலாம் இருக்குல்ல, எல்லாம் அவரே பார்த்துக்கிட்டார், அவரே ஏற்றுக்கிட்டார். அவர் வேலை செய்த முதல்வராக இருந்த வரையிலும் ஒரு நாள் கூட சம்பளத்தை அவர் வாங்கிக்கல. அவருக்கான எல்லா இதையும் அவரே பார்த்துக்கிட்டார். அரசு வாகனமும் இவருடைய சொந்த வாகனம் 4777 TMX, அதற்கான எல்லா பெட்ரோல் செலவு எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டார். எந்த வகையிலும் அரசுக்கு அண்ணா புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிட்டு வந்தார்ல, அப்போ முதல்வர் அண்ணா. அதை வந்து சட்டசபையில் பெரிய கேள்விலாம் ஆய்வுன்னு எல்லாம் காங்கிரஸ்காரங்களாம் கத்துறாங்க. மனிதாபிமானால தான் செயல் தானே அது. கண்டிப்பாக இந்த மாதிரி அண்ணா எந்திரிச்சு பொறுமையாக இதற்கான பதிலை நான் நாளைக்கு சொல்கிறேன். இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க இதை கணக்கு வழக்கெல்லாம் எழுதி கொண்டு வந்து நாளைக்கு இவர் சமர்ப்பிக்க போகிறார் போல், பார்ப்போம் நாளைக்கு வச்சுக்கிறோன்ட்டு போகிறாங்க. மறுநாள் அண்ணா வராரு, எந்திரிச்சு சொல்கிறாரு, என்னுடைய இந்த புற்றுநோய்க்கான செலவுகள் எல்லாவற்றையும் எனது தம்பி எம்ஜி ராமச்சந்திரனே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. எல்லாம் கை தட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு, இது நேற்றே சொல்லியிருக்கலாமே, நேற்று சொல்லியிருப்பேன், நேற்று தம்பி அவையில் இல்லை, இன்றைக்கி தான் இருக்கார், அவரை வச்சுக்கிட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு தான் நாளைக்கு சொன்னேன். அந்த மாதிரி எல்லா செலவுகளையும் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். சில பேர் ஹாஸ்பிட்டலில் தங்குனா ஏன்டா தங்குறான்னு அந்த ஹாஸ்பிட்டல் யோசிக்கும், ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போலோலையும் சரி மற்ற இதுலேயும் சரி. அது மட்டும் இல்லை, அவர் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர் கானு, அப்புறம் இன்னொரு அந்த புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த டாக்டர், இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணார். அப்போ அந்த அன்பேவாலை அவர் நிப்பாரில் கோட்டு சூட்டு போட்டு அதை பார்த்துட்டு அந்த இவர் அமெரிக்க டாக்டர் இன்னும் அந்த விஷுவல்லாம் இருக்குது, இவர் தான் அப்படி இப்படின்னு ஜனங்கள்டையும் சொல்லுவார், இவர் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்குன்னு அவர் காணுலாம் ரொம்ப இதாகிட்டார். இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறாங்களா அப்படின்னு. இன்னொன்று, எம்ஜிஆருக்கு ஜப்பானில் ரசிகர்கள் ஜாஸ்தி, அது ஒரு இது. அதனால் அவர் ஏன் தேவைப்படுறாரு அப்படின்னா, அவருடைய இந்த மாதிரி செயல்கள் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து அது இருக்குது. நீங்கள் வயதானவர்கள், ஓரளவு வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ட்விட்டருக்கு இன்னும் யாரும் ரொம்ப பேர் வரல. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி கதையாக அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அனுபவம், ஏதோ ஒரு நடிச்சதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு விஷயம். அதனால தான் 38 வருஷம் ஆயிடுச்சு,
அவர் கூட இருந்து வாழ்ந்து மறைந்த பலரும் வந்து யாரும் நினச்சி பார்க்கல, மறந்துட்டாங்க. இல்லை அவங்க குடும்பம் மட்டும் நினச்சி பார்க்கும். சில பேர் ஏன்டா பிறந்தான்ற மாதிரி பார்ப்பாங்க ஜனங்க. ஆனால் நம்மளை விட்டு போயிட்டாரு. இன்னும் கிராமத்துலலாம் போனீங்கன்னா எம்ஜிஆர் சாவலை. சரி, இது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு அப்போ எம்ஜிஆர் ஒரு தலைவர் நடிகர்ன்ற அளவுல தெரியுமே தவிர இந்த அளவுக்கு நான் வந்து உணர்ந்ததில்லை அப்போ எம்ஜிஆர். இப்போ அந்த கிராமத்தில் போயிருக்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, அந்த பாட்டி கிட்ட போயிட்டு நீ எம்ஜிஆருன்னு ஏதாவது சொன்னால் மட்டும்தான் உன்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு. அவங்க மகன் மருமகள்லாம் விட்டு தனியாக ஒரு தோட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் கூட வந்தவர் வந்து அங்கே போயிட்டு நான் எம்ஜிஆரோட தம்பி வந்திருக்கேன்னு ஒரு கண்ணாடியை போட்ட உடனே எம்ஜிஆர் தம்பியா அப்படின்னு கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்க, அவரை மாதிரி ஒரு தெய்வம். அவங்க என்னன்னா எம்ஜிஆர் இறந்துட்டாங்கன்றத அவங்க நம்பவே இல்லை சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆடி போன தருணம். ஒரு அரசியல்வாதி சிஎம்மா இருந்தவருக்கு இந்த அளவுக்கு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு வயசான பாட்டி இவ்வளோ அன்பு எப்படி பொழியிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கேள்வியா அப்போ இருந்தது. எம்ஜிஆர் எது சொல்லுவாங்க அந்த ஷூட்டிங்கில் நம்பியார் சொல்லியிருப்பார். எம்ஜிஆர் அடிச்சுட்டு எம்ஜிஆர்கிட்ட அடி தாழாமல் ஒரு இதுக்குள்ளே போய் இறங்கிக்குவாருங்க. இவர் எம்ஜிஆர் இறங்காத அவன் இருக்கான் உள்ளே இருக்கான் அப்படி சொல்லுவாங்க ஜனங்க. என்னெல்லாம் வந்து ஒரு தடவை காரில் போகும்போது அப்போ அந்த இந்த கோடம்பாக்கம் பாலம் இருக்குல்ல, அப்போ ரயில்வே கேட்டு தான் பாலம் கட்டலையாம். கார் நிற்கிது, ஒருத்தன் வரான், என்ன நீ எம்ஜிஆர்கிட்ட முறைக்கிற, எங்கள் அண்ணன் இது பண்ணுற, ஏப்பா அது சினிமா நடிப்பு, பணம் கொடுக்குறாங்க இது பண்ணுவோம், பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவியா? இல்லைப்பா இப்போ நான் என்ன செய்ய சொல்கிறேன், இனிமேல் நீ வந்து அவரை நீ எதுவும் பண்ணக்கூடாது. சரிப்பா இனிமேல் நான் வந்து இது பண்ணுறேன், ரைட்டு பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து பல இடங்களில் எனக்கு முறைச்ச சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு அப்படின்னு. அதனால் எம்ஜிஆரை வந்து ஒவ்வொருத்தரும் அவர்கள் வீட்டு பிள்ளையாக அந்த பாடல்கள்லாம் அப்படி தானே, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேர் அறிஞர் காட்டும் பாதை. அதெல்லாம் சினிமாக்காக மட்டும் இல்ல சார், நிஜமாவே அவர்கிட்ட அந்த மனிதாபிமானமும் அன்பும் அதோட ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் நீங்க பொருந்தது. நீங்க சினிமாவில் போயிட்டு இந்தா புடி 2 லட்சம் வச்சுக்க 1 லட்சம் வச்சுக்கோன்னா அதை வந்து ஜனங்க பார்த்து கடந்து போயிடுவாங்க. இவர் வந்து செய்வார் அப்படின்றப்ப தான் ஜனங்க வந்து அவர் எவ்வளோ பேர் செஞ்சுருப்பார், 1 லட்சம் பேருக்கு. ஆனால் 6.5 கோடி மக்களும் அவரை நம்பினாங்கல்ல, அவர் செய்தார். அதுதான் அந்த உணர்வு இருக்குல்ல, அது பிரவாகம் மாதிரி பரவும், அணுகுண்டு மாதிரி வெடித்து ஒன்றா வெடிக்கும். அந்த மாதிரி எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆர் அவ்வளோ உதவி பண்ணார், அவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அவர் நல்லவர், அவர் இப்படியா அப்படின்ற அந்த பாசம் வந்து எல்லாருமே தனக்கு பண்ணதான் நினச்சிவாங்க. அதான் மனிதாபிமானம். அதனால தான் அந்த பாசம். ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்குவார்ல, முட்டிக்கால் போட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்குவார்ல. நான் எம்ஜிஆர் பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஏதோ படத்துக்காக பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு வந்தாலும் இந்த வேலையை பண்ணுவாராம். ஓடி வந்து அம்மா கட்டி பிடிச்சிட்டு அந்த அவங்க வயிற்றுல தலையை அப்படி புதைச்சிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அது நான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி, நான் இது பண்ணுவேன். இன்னொன்று எங்கள் அம்மா என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன் சார். அதோட எம்ஜிஆர் வந்து யாரையாவது கட்டி பிடிச்சா அவங்க தான் வந்து அந்த ஊருக்கே வந்து ஒரு ஹீரோ ஆயிடுவாங்களா சார்? எல்லா ஊர்லேயும் எம்ஜிஆர் கிழவின்னு இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து அந்த கிழவியை கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் எம்ஜிஆர் கிழவின்னு பேர் வச்சிருவாங்க, அவங்க தான் ஸ்டார். அதுக்கப்புறமா ரொம்ப பேர் எங்கள் தாத்தா இருந்தார். என்னுடைய பர்சனல் அனுபவம் சொல்கிறேன். எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா, அவர் என் அண்ணன் தான் எம்ஜிஆர்னுவார். அவர் உண்மையாகவே சொல்லுவாருங்க, என் அண்ணன் எம்ஜிஆர் 2 பேரும் ஷூட்டுக்கு போனோம், அவர் செலக்ட் ஆகிட்டாரு, நான் ஆகலை. என் அண்ணன் என்னை வந்து ஏதோ ஒரு வகையில் இது பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு வெறி. நாங்கள் அப்போ சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், எம்ஜிஆர் ஏதாவது திட்டினா அவருக்கு அவ்வளோ கோபம் வரும். அதனாலே நாங்கள் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் என்ன செஞ்சார், அப்போல்லாம் எம்ஜிஆர் முதலமைச்சர் டைம் என்ன பண்ணார், அது இன்னொன்று அவ்வளோ கோவப்படுவார், அடிக்க வருவார். அந்த மாதிரி அன்பு வந்து உங்களுக்கு வேறு எந்த நடிகர்கிட்டே இருக்காது. அப்போது நீங்கள் இன்றைக்கி வர்றீங்க, அரசியலுக்கு வர்ற நடிகர்களுக்கு மற்றவங்க சொல்கிறது, குறைந்தபட்சம் நீங்கள் அந்த ஜனங்களோட நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா வாழ்நாளில் அவங்க பறக்க மாட்டாங்க. நீங்கள் 10 பேருக்கு பண்ணிங்கன்னா அது 1000 பேர்கிட்ட போய் சேர்ந்துடும். 1000 பேர் உங்களை விரும்புவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி தன்மை இல்லை. ஆனால் எம்ஜிஆரை வந்து இவர்கள் எல்லோருமே நானும் ஒரு எம்ஜிஆர்ன்ற மாட்டாங்க. எம்ஜிஆர் அதான் சொல்கிறேனே, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கதை இருக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு நடிகர் சொல்லியிருப்பார். நான் இப்போ சின்ன பையன், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி கொடுக்க சொல்லுவார். அவருக்கு எழுத தெரியாது. நான் கஷ்டப்படுறேன், எம்ஜிஆர்கிட்ட இது பண்ணி எனக்கு பணம் வேணும்னு. நான் கடுப்போட அவருக்கு இருக்கிற பிஸிக்கும் இதுக்கும் இந்த ஆள் போய் நம்பிக்கிட்டு இருக்காரு பாரு,
சரி பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, கடமையான்னு நான் எழுதி போஸ்ட் கார்டு போட்டு விட்டேன். கரெக்டாக ஒரு மாதம் பொறுத்து 200 வந்துச்சான். ஏன் அவர் வயசு இப்போ அவர் வந்து எப்படியும் ஒரு 60 வயசு இருக்கும். நடிகர் நடிச்சிட்டு இருக்காரு, வழக்கறிஞர். அவருடைய மகள் கூட நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் பேர் எனக்கு சரியாக ராம ஏதோ வரும் அவர் பேர். எனக்கு அவர் சொன்ன கதை பிரகாரம் பார்த்தா, அவர் சின்ன பையனாக இருந்த கதை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தங்கம் விலை ஒரு 300 400 இருந்திருக்கும். 200 வந்துச்சான். இவர் நினச்சாலும் சரி எழுதுனதுக்கு ஏதோ எம்ஜிஆர் 200 அமிச்சிட்டாரு போல் அப்படின்னு. மாதம் வந்துச்சான். அவர் இறக்கும் வரையில் 200 அவருக்கு வந்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி எத்தனை 1000 பேருக்கு அந்த 200 எம்ஜிஆருக்கு இவரை தெரியுமா? இல்லை இவர் ஓட்டு போடுவார்னு எம்ஜிஆர் அமிச்சாரா? இல்லை எம்ஜிஆருக்கு அனுப்பணுன்னு அவசியம் இருக்குது? 200 எவ்வளோ பெரிய தொகை? இவர்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோடி ஆயிரக்கணக்கான 1000 கோடி ரூபா சொத்து உள்ள நடிகர்கள் தான் இன்றைக்கி பலரும் இருக்காங்க. கொண்டு போக போகிறீங்களா? எம்ஜிஆர் கொண்டு போனாரா? மற்றவனுங்களாம் அருணாகர் கொண்டு உருவிட்டு விட்டாங்க. எம்ஜிஆரை கௌரவமாக அந்த தொப்பி கண்ணாடி எல்லாம் அவர் சம்பாதிச்சு, அந்த வாட்சி உட்பட அவர் இன்றைக்கி அந்த வாட்சி, இன்றைக்கி அந்த மக்கள் அங்கே போனால் அதில் தலை வச்சு வாட்சி சத்தம் கேட்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த எம்ஜிஆர் வந்து போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகலையே. ஆனால் தன்னுடைய யாரும் வாரிசு இல்லைன்னு அறிவிச்சிட்டார். அந்த என்னுடைய நேரடி வாரிசு ஜானகி அம்மாளுடைய குடும்பத்தாருக்கு கொஞ்சோண்டு ஒதுக்கிட்டு மற்றதெல்லாம் கட்சிக்கும் காது கேளாதர் பள்ளிக்கும் இன்னைய வரைக்கும் அதுவே எப்படி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த பள்ளியும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு 100 வருஷம் ஆனாலும் அது அவங்களுக்காக மட்டுமே இயங்கும். அதுல வேற எதுவும் நீங்க பண்ண முடியாது. அப்போ அவர் வந்து இன்னொரு தலைவர் தன்னுடைய கடைசி காலத்துல வீல் சேருக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் போகும்போது அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு போலையே. எம்ஜிஆர் ஏன் பண்ணாரு? கடைசி காலத்தில் அவரால் பேச முடியல, அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த கஷ்டத்தை உணரும் பொழுது இவர்களுக்கு நம்ம செய்யணும். இயரிங் எய்ட்லேருந்து அந்த குழந்தை, அது மட்டும் இல்லை, ஏழைகள் வந்து தங்கி இருக்கணும், தங்கி இருந்து இங்கே பயிற்சி பெறணும், தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா செலவும் நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு போகிறாரு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்கிறார்கள். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலே வாழ்ந்த சிவாஜி கணேசனை வந்து மிகப்பெரிய கஞ்சன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அவர் ஒரு தேசிய தலைவர். அவர் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைனாலும் அவர் வாரி கொடுத்தது அதிகம். எம்ஜிஆருக்கு இந்த தன்மை வந்ததுக்கு அடிப்படை காரணம் NS கிருஷ்ணன் தானே. ஆமாம், நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவர் பண்ணாத உதவியே கிடையாது. கடைசி காலத்தில் NS கிருஷ்ணன் வீட்டில் படுத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வராராம். வந்தப்போ அவங்க சொல்கிறாங்களாம், மதுரம் அவரே இது இல்லாமல் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார், நீ உன் கஷ்டத்தை வேறு இது பண்ணுறியாங்க. உடனே ஏன் திட்டுற, அவருக்கு ஏதாவது டீ தண்ணி ஏதாவது கொடு அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்சோடனே, தம்பி போகும்போது இந்த குப்பையை அங்கே கொட்டிட்டு போயிடு மனையிலாம் குப்பை. அவரும் சரி வந்ததுக்கு நல்ல செட் நான் பண்ணுறது, அவரும் கஷ்டத்தில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த சொன்ன இடத்துல குப்பையை கொட்டினா 10 ரூபா நோட்டு கட்டாத ஒன்று. அந்த காலத்தில் நான் ஒரு 1000 ரூபா அப்படி வச்சுங்க, அது பெரிய தொகை இல்லை. கொண்டாடி தெரியாமல் NS கிருஷ்ணன் இந்த மாதிரி இருந்தவர்கள்ட்ட பழகினதுனால தான் எம்ஜிஆருக்கும் வந்தது. அவருடைய வாழ்க்கையுடைய வறுமை, அவர் கிடைச்ச அனுபவம் எல்லாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ஒவ்வொருத்தருடைய நெஞ்சங்கள்லையும் வாழ்ந்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு புகழோடு வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அதை விட பெரிய அளவுக்கு நமக்கு இவர் தேவை. நம்மளுடைய இது செல்லா காசு, ஒரு சின்ன ஒரு பூஸ்ட், அவ்வளோதான். இவர் இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புகிறாங்க. அதில் தான் நான் சொன்னேன், ராசா கண்டிப்பாக போடுறேன் ராசா, தீய சக்தின்னு வேறு சொல்லிட்டேன், ரெட்டையிலை தான் அங்கே ஓட்டுன்னு ஜனங்க குத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கும் வெளியிலலாம் இவர் போய் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகல, பல இடங்களில் தெரியாது. அதனால் இது அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மறைந்தும் மறையாமலும் தேவை பலருக்கும் அவர் வந்து இன்றைக்கி தேவைப்படுகிறார். 38 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவர் இன்றைக்கும் நேற்று நடந்த மாதிரி இது சின்ன பையனாக போய் பார்த்தது. மவுண்ட் ரோடெல்லாம் சூறையாடிட்டாங்க, கலைஞர் சிலையை உடச்சி போட்டாங்க. எம்ஜிஆர் இருந்திருந்தால் அதை விரும்பியிருக்க மாட்டார். பல சம்பவங்கள் அன்றைக்கி சென்னையே அல்லலோகலப்பட்டது. அங்கே ஏதாவது புதைக்கிற இடத்துல கூட்டின ஜனங்க அழுது துப்பாக்கி சூடு மாதிரி கொண்டு நடந்தது. பெரிய அளவுக்கு ஸ்தம்பிச்சது, அவர் மறைஞ்சது. எம்ஜிஆர் அப்படிங்கிறதே ஒரு எமோஷன் தான் இல்லை சார்? எல்லாருக்கும் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிறத சொல்லலாம். அவரை பற்றின ஒரு நிறைய நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்தீங்க சார். ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.